அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிதியே குவலையமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223 இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 15. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1415 1416. நவையில் அது எனக்கு நன்னிய நரவே சுவையலாம் திரட்டிய தூய தீம்பதமே. நரவு, நரவம், நரா, நரை என்பனவெல்லாம் நன் மணமுடைய தேன்போல் இனிக்கும் பனஞ்சாறு அல்லது தென்னஞ்சாறு முதலியவற்றை குறிப்பது மரபாம். இதனை சுத்தமான பதநீர் என்பர். ஒரு மரத்து கள்ளெனவும் கூறப்படும். முக்கியமாக சுவை மிக்குடைய பனஞ்சாற்றினையே நரவம் என்று கொள்ளுவர். இது உடல் நலத்திற்கு உகந்ததாம். புளித்து நுரைத்து கல்லாகிவிட்டால் போதையையும் சில கேட்டையும் விளைவிக்கும். புளிக்காத இனிய கல்லே நவை, அதாவது குற்றம் இல்லாத நரவமாக மொழியப்பட்டுள்ளதாம். இது நம் அருட்ஜோதியே அன்றி வேறல்ல. நரவம் அருட்ஜோதியாம் அமுதமே. நம் அருட்ஜோதி அருட்பெருஞ்சோதி அகத்தும் புற வான்வெளி முற்றும் நிரம்பியுள்ளது. ஆனால் அக ஆன்ம வடிவில்தான் அருள் அனுபவம் கிடைக்கப் பெறுவதாய் உள்ளது. இந்த அருட்பெருஞ்சோதியை கல்லாக கொண்டு உருவகம் செய்து போற்றும்போது கள்ளுண்டேன் எனப் புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டு என்கின்றார். கனகசபையில் இந்த அருட்பெருஞ்சோதி கள் காணப்படுவது மட்டும்தானாம். மற்றபடி சிற்சபையில்தான் அனுபவிக்கப்படுகின்றது என்பது குறிப்பாம். இதனால் இந்த அருட்கல்லை அறிந்து கொண்டு ஏற்று வாழ்வதால் அனைத்து நன்மையும் உண்டாகும். அடுத்த அடியில் நம் பதி சுவையலம் திரட்டிய தூய தீம்பதமாக மொழிகின்றார். பலவாகிய நற்சுவை பொருள்களையெல்லாம் கொண்டு அவற்றின் அச்சுவையின் அம்சத்தை மட்டும் எடுத்து திரட்டி பக்குவமாக காய்ச்சி பதப்படுத்தி ஆற்றி எடுத்த ஓர் அருஞ்சுவை பண்டத்திற்கு ஒப்பிடுகின்றார் கடவுட்கருணையின் சுவையை. இதுபோன்ற சுவையினும் மேன்மையுடையது கடவுளின் அருளாகிய பொருள் என்ற உண்மையை உளங்கொண்டு புறப்பொருட்சுவையில் மனம் செலுத்தாது ஆக அருட்சுவை அனுபவம் பெறற்கான நன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.